அதிமுகவிலிருந்து நிர்வாகிகளை நீக்கிக் கொண்டே இருந்தால் முழு நிலவு தேய்ந்து அமாவாசை ஆகிவிடும் என்றும் ஓபிஎஸ் டிடிவியை சந்திக்கும் நோக்கத்தோடுதான் தேவர் ஜெயந்தி விழாவுக்கு சென்றதாகவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மாப்பிள்ளைதான் அதிமுகவை நடத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் செயல்பாடு எப்படி இருக்கிறது, அதேபோல தன்னை அழைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்க சொன்னதே பாஜக தான் என பல விஷயங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். அதனை பார்த்து வருகிறோம். பிரிந்திருப்பவர்களை ஒருங்கிணைக்க முயற்சி எடுக்குமாறு பாஜகவே தன்னை அறிவுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக எல்லா குற்றங்களுக்கும் சிபிஐ விசாரணை கேட்கும் எடப்பாடி பழனிசாமி கோடநாடு வழக்கில் மட்டும் ஏன் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியின் நிர்வாக ரீதியிலான பல நடவடிக்கைகளை அவர் விமர்சனத்திற்குள்ளாக்கியிருக்கிறார். இதுகுறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு பாஜக சொல்லி வந்த சூழல்ல இன்னைக்கு செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்புல என்ன அழைச்சு அதிமுகவை ஒருங்கிணைக்க சொன்னதே பாஜக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமா செங்கோட்டையனை பாஜக தலைமை அழைத்து பேசியது உண்மை. ஒரு வெப் டிவியோட ஒரு விழாவில் செங்கோட்டையன் கலந்துகிட்ட போது அதுல நாம் தமிழர் சீமானும் கலந்து கொண்டார். அந்த இடத்துக்குள்ள செங்கோட்டையன் பேசிய பேச்சுக்கள், அவருடைய நிலைப்பாடுகள் செங்கோட்டையனை பயன்படுத்தி மீண்டும் பாஜக அதிமுகவுக்குள் ஏதோ பிரச்சனை பண்ணுகிறார்களோ என்ற தகவல்கள் பெரிதாக பரவிய போதுதான் எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலிலே பாஜகவுடன் கூட்டணி தேவையில்லை என்று சி.வி. சண்முகம், இவர் ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் பாஜக மைனஸ் என்று கூறிய சூழ்நிலையில் பாஜகவை தனக்கு எதிராக செயல்பட விட்டுவிடக் கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அவர் சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக கூட்டணிக்குள் நுழைந்தார். மக்களவையிலே வராதவர் சட்டமன்றத்துக்கு வருவதற்கு காரணம் செங்கோட்டையனை பயன்படுத்தி பாஜக சில நிகழ்வுகளை நடத்தி விடுவார்கள் என்ற அச்சம்தான் காரணம். இந்திய சூழ்நிலையில் செங்கோட்டையனிடம் பாஜகவினர் அதிமுகவை ஒன்றுபடுத்துங்கள் என்று கூறியிருப்பது ஒரு நம்பக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. காரணம், 4 வாரத்திற்குள் பொதுச் செயலாளர் வழக்கை முடிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் கேட்டபோது நீதிமன்றம் இன்னும் தேர்தல் ஆணையத்திற்கு அது தொடர்பாக எந்த உத்தரவையும் கடுமையாக விடவில்லை. தேர்தல் ஆணையமும் அது தொடர்பாக எவ்வித முடிவும் எடுக்காமல் எடப்பாடி பொதுச் செயலாளர் என்பது செல்லுமா செல்லாதா என்பதில் தேர்தல் ஆணையம் இதுவரை ஒரு முடிவை கூறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக பாஜக இதற்கு பின்னாடி இருக்கிறார்கள் என்பது செங்கோட்டையனின் பேட்டியின் மூலமாக இன்று வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. பாஜக இனிவரும் காலங்களில் எப்படி செயல்பட போகிறார்கள், 20% ஓட்டிற்காக எடப்பாடி பழனிசாமியை மதித்து செயல்பட போகிறார்களா, அல்லது செங்கோட்டையனை பயன்படுத்தி தங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட இடங்களை வாங்கி கொண்டு தங்களுடைய லாபத்தை பார்க்க போகிறார்களா, எப்படி அவர்கள் நகர்கிறார்கள் என்பது போக போகத்தான் தெரியும். எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவை எதிர்க்க முடியாதவராக, பாஜகவின் தயவை நாடி இருக்கக்கூடியவராகத்தான் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறார்கள். பாஜகவின் முடிவு எப்படி அமைப்போகிறது என்பது வரும் நாட்களில் தான் தெரியும். இன்னொரு பக்கம் அதிமுக ஒன்றிணைந்தால்தான் வெற்றி என்பதை தொடர்ந்து செங்கோட்டையன் வலியுறுத்தி வராரு. ஆனா இபிஎஸோட நடவடிக்கை அதுக்கு மாறாக இருக்கு. அவர் மறுபடியும் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் கட்சியில சேர்த்துக்குவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எப்படி எதிரொலிக்கும் இந்த பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமி தன்னை விட பெரிய பொசிஷன்ல இருந்த சசிகலாவையோ டிடிவியோ ஓபிஎஸ்ஸையோ கண்டிப்பாக அதிமுகவில் சேர்த்து கொள்ள மாட்டார். அவர் அதிமுகவை பாஜகவிற்கு நெருக்கமாக கொண்டு செல்வதற்கு காரணமே கடைசியாக நடந்த டெல்லி செல்லும் போது அவர் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய வார்த்தைகள் இருந்தே, அதிமுக என்பது நான் தான், இதில் நீங்கள் தலையிடக்கூடாது, இதில் மற்றவர்களை சேர்க்க வேண்டும் என்று என்னை யாரும் வற்புறுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவர் பாஜகவை அணுகியுள்ளார், நெருங்கியுள்ளார். அந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இவர்கள் கூறுவது போல் சேர்ந்திருந்தால் வெற்றி என்ற நிலை மாறி சேர்ந்திருந்தாலும் தோல்வி என்ற நிலை வந்தால் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினால் தொடர் தோல்விதான். அதனால் எடப்பாடி பழனிசாமியை மாற்றிவிட்டு செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் ஆக்குவோம் என்றோ அல்லது இன்னொரு வேலுமணியை பொதுச் செயலாளர் ஆக்குவோம் என்றோ மற்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஏற்படுவதற்கு
வாய்ப்புகள் உண்டு. எனவே கட்சியை கைப்பற்றி விட்டோம், கலைஞர் மாதிரி 3 ஆண்டுகள் காத்திருந்தாலும் பரவாயில்லை, கட்சியை கைப்பற்றி விட்டு அந்த கட்சிக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் வரும் என்றால் இந்த கட்சி நம்மிடம் இருந்தால்தான் நம் தலைமையில் அது வரும் என்று கட்சி நான் தான் என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியாக இருக்கிறார். எனவே கட்சிக்குள் தன்னுடைய ஆணையை மீறி யாரையும் சேர்க்க மாட்டார். தன்னுடைய அதிகாரம் தான் நிலைத்து நீடித்து நிற்க வேண்டும் என்று கருதுவார். எவ்வித சமரசத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி 100க்கு 100 ஒற்றுக்கொள்ள மாட்டார். இதனை 8 ஆண்டுகளாக கூறி உறுதியாக கூறுகிறேன். பாஜக ஆதரிப்பதற்கு காரணமே தன் இணம்பதற்கு பாஜக துணை என்பதற்காகத்தானே தவிர பாஜக ஏற்று தனக்கு பாதிப்பு தன் தலைமைக்கு போட்டி வரக்கூடிய யாரையும் எடப்பாடி பழனிசாமி உள்ளே அனுமதிக்க மாட்டார். கருத்துகளுக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.